நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் கடமை அப்படின்னு வந்துட்டால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் டீவியேட் ஆகக்கூடாது. நாம் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட கன்னிராசி நண்பர்களே, இப்போது நம்ம ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத பலன்கள், வருட பலன்கள் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது. இது வரைக்கும் நம்ம எப்படி கடந்து வந்தது வந்தாச்சு. ஆனால் இனி இருக்க போகிறது அந்த நாட்கள் நமக்கு எந்த மாதிரியான பலனை தரக்கூடியது, அதை இன்னும் நம்ம எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம். சார் எப்படி சார் வர்றது தானே வரும், வெடித்தது தானே வரைக்கும் அப்படின்னா கதை தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. வெடித்தது தான் நமக்கு வரும். ஆனாலும் ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சைக்கிளை நம்ம ஸ்லோவாகவும் ஓட்டலாம், ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டலாம், நிதானமாக ஓட்டலாம். அந்த சைக்கிள் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. ஆனால் நாம் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய விஷயமே இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு கட்டம் இருக்குது. ஒரு 9 கோள்கள், 12 கட்டங்கள் நமக்குன்னு இருக்குது. ஆனால் அதில் எதை நம்ம பெட்டர் பண்ணிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணினா கொஞ்சம் அதை பெட்டராக பண்ணிக்க முடியுமா? உதாரணத்துக்கு நம்மகிட்ட இருக்கிறது ஒரு நெம்புகோலும் ஒரு பெரிய பாறாங்கல்லும். அந்த பாறாங்கல்லை அந்த நெம்புகோலால் நகர்த்துறோம் அப்படின்னா நம்முடைய வலிமையெல்லாம் கொடுத்து அந்த பாறாங்கல்லை நகர்த்த முடியும். ஆனால் கொஞ்சம் நமக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அறிவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணினோம்னா, சின்ன ஒரு கல்லை எடுத்து நெம்புகோலை கீழே வச்சு பாறாங்கல்லை நம்பினோம்னா பாறாங்கல் ஈஸியாக நகர்ந்துடும். அதுதான் நாம் செய்யக்கூடிய விசேஷங்கள். அதாவது நமக்கு இந்த சூரிய திசை இருக்குது, சந்திர திசை இருக்குது, செவ்வாய் திசை இருக்குது அப்படின்னாலும் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்தி கொள்வது, நம்ம எப்படி பெட்டராக ஆக்கி கொள்வது. அந்த பாறாங்கல்லை நகர்த்துறதுனால நம்முடைய வலிமை அல்லது பாறாங்கல்லினுடைய எடை அல்லது நெம்புகோலினுடைய திறன் எதுவுமே மாறப்போறதில்லை. ஆனாலும் நாம் எடுக்கக்கூடிய சிறு முடிவுகள் நம்மை நல்ல நிலைமைக்கு கொண்டு தரும். இப்போது கன்னிராசியில் 3 நட்சத்திரங்கள் வருது. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. இல்லை, ஹஸ்தம் 4 பாதங்கள் ஃபுல்லாக இருக்குது. உத்திரம் 3 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள். முதல்ல நம்ம உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவளை பற்றி பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய கால். முதல்ல நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய லக்னம். அதாவது ராசி அல்லது லக்னம்னு சொல்லக்கூடியது. ராசி வேற, லக்னம் வேற இருந்தாலுமே கன்னிக்கு உகந்தவன் முதல்ல புதன். கன்னிக்கு அதிபதியானவன் புதன். கன்னியா லக்னம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயினுடைய கால். நாம் பிறக்கச்சேவே செவ்வாய் திசை நமக்கு இருக்குது. அது 3 வருஷம் இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் திசை 7 வருஷம், 3 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரக்கூடியது செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசையில் நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா நமக்கு 3 முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி கிடக்கூடாது சார். லக்னாதிபதி கிடக்கூடாது. முதலில் ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் திசை, செவ்வாய் கிடக்கூடாது. ஏன்னா நமக்கு 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடையவன் தான் செவ்வாய். ஆனாலும் செவ்வாய் கிடக்கூடாது. அடுத்தது நமக்கு வரக்கூடியது 18-7-20, கிட்டத்தட்ட 18-2-20 வருஷம் போயிடும் சார். 20 வருஷம் நம்ம அறியாமலேயே ராகு திசை போயிடும், செவ்வாய் திசை போயிடும். அதற்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை, சனி திசை, புதன் திசை தான் நம்ம வாழ்க்கையை செதுக்கக்கூடிய திசைகள். முதல்ல குரு திசை 20, 16, 36 வருடம், 21, 22ன்னு வச்சுக்கோமே. அந்த 16 வருடங்கள் தான் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த 16 வருஷம் போச்சுன்னா அடுத்து வரக்கூடியது சனி திசை 35 அடுத்து 20 வருஷம், 19 வருஷம் சனி திசை. 55 வயசு வரைக்கும் சனி திசை. நம்ம அதற்கடுத்தும் சில பேருக்கு வாழ்வு இருக்குது. ஏன்னா புதன் லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான்னா, லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து தன்னுடைய வீட்டில் இருந்தானோ, ஆட்சி உச்சம் பெற்றிருந்தானோ, அல்லது வீக்காகாமல்
குருவோடு சேர்ந்திருந்தாலும் சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலும் இது ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் ஓஹோன்னு இருக்கக்கூடியதாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கும். சரி, இப்போது ராகு திசை 18 வருஷம். ஏன் அது ராகு திசை நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் 20 வருஷம் நம்ம அப்படி இப்படி போயிடும். அதில் சில நல்லது இருக்கும், சில கெட்டது இருக்கும் அந்த வயசில். அந்த அடுத்து வரக்கூடிய குரு திசை 16 வருஷம் இருக்குது. குருவும் சனியும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியவர்கள். குரு எங்கே இருக்கணும்? சனி 4க்கும் 7க்கும் உடையவன் குரு. குரு ஒருத்தனுக்கு நல்ல இடத்துல அமைச்சிட்டான் அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, கன்னியா ராசிக்காரர்களுக்கு, அதுவே சித்திரை நட்சத்திரம் துலா ராசிக்காரர்களும் இருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு குரு திசை மிக மிக ஏற்றம். குரு நல்லபடியாக, ஏன்னா 4 கூடையவன் குரு நல்லபடியாக இருந்தார்னா 3ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாயாக இருந்தாலும் நிச்சயமாக வீடு மனை வாகனம் தாம் நினைக்கும்படி உண்டு சார் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த குரு திசையில் மெஜாரிட்டி மேரேஜ் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, வீடு மனை வாகனம் வாங்கிறது அல்லது ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறது. அதற்கு அடுத்த சனி திசை நமக்கு உச்சத்தை தொடக்கூடியதாக, ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது ரெண்டுமே இந்த குரு திசையில் நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நமக்கு ஏற்றம் கிடைக்கும்? குரு அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை விடாமல் வழங்கி வரணும் சார். ஏன்னா தட்சிணாமூர்த்தி எல்லாருடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், வேதத்தினுடைய ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர வேண்டும். சரி சார், தட்சிணாமூர்த்தி வணங்கலை, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னா குருவனுடைய நமக்கு பிடிச்ச குரு, சில பேருக்கு மடாதிபதிகள் குருவாக இருக்கலாம். தட்சிணாமூர்த்தியே குரு அல்லது முருகப்பெருமான் குரு அல்லது நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களே நம்ம குருவாக வச்சுருக்கோம். அது பிடித்த இஷ்ட தெய்வம் குருவாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய ஃபோட்டோ எடுத்து பார்த்து, என்னம்மா அம்மா நான் உங்ககிட்ட தினம் சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு இந்த இது ஆகவே இல்லை, நான் இதை போய் சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது மெட்டீரியலைஸ் ஆகவே இல்லை, இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணணும், எனக்கு நீ தான் பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம நம்முடைய உள்ள கிடைக்கைய முறையிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது குரு. அவரை நாம் குருவாக ஏற்றுக்கிறோம். இந்த ரெண்டுமே நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். முதல்ல இருக்கக்கூடியது ராகு. அந்த ராகு திசை போயிடுறது. குரு திசையை நம்ம பிடிச்சிக்கணும், குருவை கட்டாயம் பிடிச்சிக்கோங்க. அடுத்தது வரக்கூடியது சனி திசை. சனி திசையில் நம்ம என்ன பண்ணணும்? சனி திசையில் இந்த மாதிரி கயிறு, கருப்பு கயிறு எங்கேயாவது கட்டிக்கோங்க, அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ளீஸ் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ப்ரமோஷன் வேணும் அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா முதலாளியை ப்ளீஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு அரசியல்வாதியை போய் பார்க்குறோம், we have to please them. அந்த மாதிரி we have to please. தெய்வங்களும் அதுதான், அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, நாம் செய்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா நமக்கு வரக்கூடியது, இப்போது வெயிலில் போகிறோம் அப்படின்னா வெயில் நம்ம மேலே படத்தான் படப்படுது. ஒரு சின்ன கொடை இருந்ததுன்னா வெயிலுடைய தாக்கம் குறைய போகிறதில்ல, ஆனால் கொஞ்சம் நமக்கு இதமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காகத்தான் இதெல்லாம். அது கர்மா நம்ம அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் ஒரு சின்ன கயிறு கட்டிக்கிறது, கருப்பு கயிறு கட்டுறது ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஏதாவது ட்ரெஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அல்லது ப்ளசண்ட்டாக இருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சைன் பண்ண போகிறோம், இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூ ட்ரெஸ் போட்டுன்னு பாருங்கள். ப்ளூ ட்ரெஸ் பெட்டர், பிளாக்கை விட ப்ளூ ட்ரெஸ் பெட்டர். ப்ளூவும் சனிக்கு பிடிச்சது தான். அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா இந்த வயலட்டிஷ், அந்த கருநீலம் என்று சொல்வார்கள், அந்த கருநீல பூக்களை, டிசம்பர் பூ கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில பூக்கள் இருக்குது. அந்த பூக்களை எடுத்து, கொன்னை, மஞ்சள் கொன்னை இருக்குது, நீல கொன்னை இருக்குது, அந்த கொன்னைப்பூவை எடுத்து நாம் சனிக்கிழமைகளில் ஈவினிங் டு 7 to 8 பூஜை செய்து வந்தோமையானால் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது சனி. சனி நமக்கு 5க்கும் 6க்கும் உடையவன். அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சனியினுடைய ஏற்றம் நமக்கு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஏன்னா சனி தான் நமக்கு உச்சத்தை கொடுக்கக்கூடிய. மனசுக்குள்ளே சனியை ஃபுல்லாக நினச்சிக்கோங்க. சனி அப்படின்னா ஆஞ்சநேயர் ஆஸ் வெல் அஸ் விநாயகர். எந்த சந்தர்ப்பத்திலையும் இவர்கள் 3 பேரையும் நம்ம மறக்கவே கூடாது. அதே மாதிரி வீட்டில் இந்த டிவிஎஸ் படம் ஒன்று இருக்கும், ஆஞ்சநேயர் மலையை தூக்கின்னு போகிற மாதிரி. எங்கேயாவது உங்களுக்கு அந்த படம் கிடைச்சாலும் வாங்கிட்டு வச்சுக்கோங்க.
அது டிவிஎஸ்லேயே போட்டாலும் அதை கட் பண்ணிவிடுங்க. படம் மட்டும் இருந்ததுன்னா நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் 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 அப்படின்னா அந்த படம் வீட்டில் இருந்ததுன்னா எதையாவது ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து ஒரு 2 நிமிஷம் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டின்ட்டு சைன் பண்ணுங்கள். நிச்சயமாக முடியும். முதல் தரம் முடியல, 2வது தரம் முடியல அப்படின்னா நம்ம கர்மானால எதுவுமே உடனே முடிஞ்சிடாது. நாம் என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்னு தெரியாது. அதனால் ஒரு 2-3 முறை தவறினாலும் முயற்சி கைவிடாமல் நான் செஞ்சு வந்தோம்னால் நிச்சயமாக நமக்கு பலன் தரும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு குங்குமத்தில் பொட்டு வச்சுட்டு வருவாங்க. அந்த பொட்டு 48 நாள் பொட்டு வைக்கிறது அப்படின்னு. அந்த 48 நாள் முடிவதற்குள்ளே நாம் நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது இவர்கள் யார்? கன்னிராசிக்காரர்கள், சித்ரா நட்சத்திரக்காரர்கள் செய்து வந்தார்களே. ஆனால் இதெல்லாம் நலனை தரக்கூடியது. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தூரம், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தூரம் திருநள்ளார் போய் சனீஸ்வரன் நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு முடிஞ்சதுன்னா ஈவினிங் 7 to 8 பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மிக மிக ஏற்றம் தரக்கூடியது. நட்சத்திரமாக இருக்கணும், ஈவினிங் 7 to 8 இருக்கணும். அந்த நட்சத்திரம் அந்த சமயத்தில் இருந்ததுன்னா 7 to 8 நம்ம சனீஸ்வரனை திருநள்ளார் சென்று, வேறு 2-3 இடத்துல சனீஸ்வரன் இருக்க ரொம்ப பிரபல்யமாக. மெட்ராஸில் ஆதம்பாக்கத்தில் வேளச்சேரிக்கு அருகில் சனீஸ்வரன் கோயில் இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு அருகில் சனீஸ்வரன் கோயில் இருக்குது. இங்கே போய் வணங்கி வருவது மிக மிக ஏற்றத்தை தரும். வீட்டில் அதே மாதிரி நம்ம ஏதாவது நினச்சோம்னா நல்ல விஷயங்கள், ஆஞ்சநேயருக்கு மனதில் நினைத்துக்கொண்டு ஒரு ரூபாய் காயினை முடிந்து விட்டுவிட்டு ஆஞ்சநேயர், ராமர், லக்ஷ்மணர், சீதைக்கு அந்த காரியத்தை நாம் எடுத்தோமையானால் நிச்சயமாக வெற்றி நமக்கு சாத்தியமாகும், கைகூடும். மற்ற நம்முடைய வரக்கூடிய உபாதைகள், அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது வேற ஒரு காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதற்கடுத்து நம்ம முதல்ல இப்போ சித்திரை நட்சத்திரம் பார்த்தோம். இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு 4 கால்கள் இருக்குது. ஒவ்வொரு கால்களுக்கும் நாம் என்ன செய்யணும், நம்ம பிறந்தது இன்னும் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.